வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டிகள் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள் மற்றும் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் அவர்கள். கமாரோட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றோட மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? கோல்ட் ரேட் வந்து 2 தினங்களாக வந்து ஒரு இன்க்ரீஸ் மூவ்மெண்ட், அதாவது ஒரு லிட்டில் பிட் வந்து உயர்வடைஞ்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் சார்? நேற்றைய தினம் பார்த்தோம்னாக்கா கோல்டு, நேற்றைய தினம் இல்ல, இந்த வாரத்துல கோல்டு வந்து ஒரு ஹைக்கு தொட்டிருக்கு. மெயின் காரணம் வந்து யுக்ரைன்ல உள்ள ப்ராப்ளத்துல எஸ்கலேட்டிங் இன் சைனா, ரஷ்யா, அதாவது யுஎஸ் அண்ட் யூரோப். சோ அதனுடைய இம்பாக்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரஷ்யா என்ன பண்ணிருக்கான்னாக்க அவனுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் யூரோப்ல இருந்து வரக்கூடிய இம்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நிறைய ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு சண்டை மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இதனால வந்து யூரோப்பினுடைய எக்கானமிலையும் ஒரு டென்ட் விழலாம். அதுபோல் ரஷ்யாவினுடைய வீக்கம், பணவீக்கமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். சோ இத மாதிரி ஒரு கிறிஸ் கிராஸா இருக்கும் பொழுது நார்மலா என்னாங்கன்னா கோல்டுல வந்து ஒரு இம்பாக்ட் வரும். அதுதான் வந்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். சொல்லுங்க விஜயகுமார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. 2 சார்கிட்டயும் ஒரு கேள்வி இருக்குங்க. கேளுங்க சார். சேதுராம் சார், உங்ககிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி, இன்னைக்கு சில்வர் லெவல்ஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லணும். அப்புறம் இப்ப குறிப்பிட்ட கால லெவல் ஒரு வாரமா கோல்டு அண்ட் சில்வர் வந்து கான்ட்ரோவர்சியா மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. சில்வர் லெவல்ஸ் இன்னைக்கு கொடுங்க. லட்சுமி நாராயணன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். நான் ஆக்சுவலா இப்ப சில்வர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ராசி வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். அதுக்கு என்ன கமோடிட்டி எடுத்து பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் டிவி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து சில்வர் அவாய்ட் பண்ணுங்க சார். நீங்க கோல்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது சார். சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க. சில்வர் லெவல்ஸ் பத்தி கேட்டிருந்தாரு. சில்வர் லெவல்ஸ் வந்து 43,280 கீழே சில்வர் வந்து வீக்கா இருக்கு. சோ இட் இஸ் ஷோயிங் எ வெரி வீக்னஸ் இந்த பாயிண்ட். அதனால வந்து சில்வரை பொறுத்தவரையும் வித்து வாங்குவது சரியாக இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி இந்த வாரத்துல வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு கான்ட்ரோவர்சி மூவ்மெண்ட். மெயினா வந்து கோல்டு, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கோல்டு வந்து பேசிக்கலி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் வரும்பொழுது அந்த கோல்டுல வந்து ஒரு கிறிஸ் கிராஸா இருந்துட்டு இருக்கும். சோ அதுதான் அந்த இம்பாக்ட் இருக்கு. ஆனா இன்னும் கவனிக்கணும், அந்த அளவுக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்தாலும் கோல்டு வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து இம்ப்ரூவ் ஆகல. அதுலயும் வந்து ஒரு ஸ்மால் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்த மாதிரி தெரியுது. இருந்தாலும் அது 1 or 2 டேஸ்ல, அதாவது நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். கோவில இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க மணிகண்டன், உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்? சேதுராமன் சார் பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். அதாவது நம்ம எந்த ட்ரேட் பண்ணாலும் வால்யூம் ஒன்னு வருதுங்க, ஓபன் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப அந்த வால்யூம் வச்சு இது பையா செல்லான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல ஓபன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து பையா செல்லான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல பைக்கு தனியா வால்யூம் வரும், செல்லுக்கு தனியா வால்யூம், அப்படி ஏதாச்சும் வரும்? கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஓகே. அதாவது ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்க டோட்டலா நடக்கக்கூடிய டிரான்சாக்சன்ல முடியாத டிரான்சாக்சன்ஸ். அதாவது ஃபியூச்சரை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கியிருப்பாரு, ஒருத்தர் வித்திருப்பாரு. சோ அது வந்து இட் இஸ் ஓபன் இன்ட்ரெஸ்ட். வால்யூம்ங்கிறது டோட்டல் பர்ச்சேஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ் தான் உங்களுக்கு வால்யூம். வால்யூமை வச்சு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எவ்ரி 1 hour வால்யூம்ல எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்திருக்கு, இல்ல எவ்ரி half an hour வால்யூம்ல என்ன இம்பாக்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல வந்து அதனுடைய டேட்டாவை நீங்க அதை பார்க்கும் பொழுது என்ன ஆகுனாக்க அது அக்யூமுலேஷன் மோட்ல இருக்கா, டிஸ்ட்ரிபியூஷன் மோட்ல இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எகைன் யூ மேட்ச் வித் த ரேட். உங்களுக்கு வந்து அந்த ரேட்ல வந்து பிளக்சுவேஷன்ஸ் மேல ஏறினதுன்னா இட் மஸ்ட் பி சம் அக்யூமுலேஷன் நடந்திருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து மேல ஏறுது. அதே இந்த ரேட்ல வந்து டவுன்ஃபால் இருந்ததுன்னா அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, அதனால தான் இறங்குது. பட் வால்யூம் வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் ரோலை வந்து கிரியேட் பண்றது. கரெக்டா நீங்க வாட்ச் பண்றீங்க, வால்யூமையும் வாட்ச் பண்ணி பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். நெல்லையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அலெக்சாண்டர். சொல்லுங்க அலெக்சாண்டர், உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்? லட்சுமி நரசிம்மன் சார். பேசுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலா வந்து என்னோட பர்த்டே வந்து நான் வந்து இமெயில் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கு வந்து நீங்க வந்து நான் ஃபெரன்ஸ் மெட்டல் வந்து ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே. இப்ப நான் வந்து சாம்பிளுக்கு வந்து நான் இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா எனக்கு வந்து டே டு டே கைடன்ஸ் வந்து இப்போ ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் மூலமா எனக்கு எப்படி கொடுப்பீங்க, எனக்கு எப்படி கைட் பண்ணுவீங்க?
நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன், இப்பதான் ஓபன் பண்ண போறேன். ஒரு 2 நாள்ல உங்களுக்கு வெப்சைட்ல டெய்லி உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க சார். நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கைட்லைன் அதுல இருக்கும் சார். நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து ஒரு கமாடிட்டி வந்து இப்ப பை ட்ரெண்ட்ல, அதாவது அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ராசிக்கேற்ப வந்து அவங்களோட குட் வந்து கமாடிட்டி வந்து சூஸ் பண்ண சொல்லுவீங்களா, இல்ல எந்த ட்ரெண்ட்ல இப்போ கமாடிட்டி இருக்கோ அதை சூஸ் பண்ண சொல்லுவீங்களா சார்? ஜென்ரலா கமாடிட்டிஸ் வந்து அதனுடைய ஓன் ட்ரெண்ட்ல இருக்கும். அந்த ஜென்ரல் ட்ரெண்டை வந்து ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு டைரக்ஷனை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். இந்த ஜென்ரல் ட்ரெண்டை வச்சு இவங்க வந்து இவங்களுடைய டைம் இவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்களா இல்ல லூஸ் பண்ணுவாங்களான்றதை ஜட்ஜ் பண்ணி இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ஜென்ரல் ட்ரெண்டுக்கு வித்தியாசமா கைடன்ஸ் இருக்காது, எப்பவுமே ஜென்ரல் ட்ரெண்டோட ஒட்டி தான் இருக்கும் இந்த கைடன்ஸ். தொடர்ந்து பேசலாம் சார். நெல்லையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பரமசிவம். வணக்கம் மேடம். சொல்லுங்க பரமசிவம், உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்? நரசிம்மன் சார். கேள்வி சத்தமா கேளுங்க. சொல்லுங்க. நான் ஆக்சுவலா குரூடாயில் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. என்னோட நட்சத்திரம் வந்து மூலம் தனுசு ராசி. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நீங்க க்ரூட் ஆயில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சார். ஒரு 6 மந்த்ஸ்க்கு நீங்க பண்ணலாம். பட் டே டு டே மூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் சார். சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ பேஸ் மெட்டல்ஸ் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு, அதாவது லெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்ல வராங்க. எந்த அளவுக்கு சாத்தியம், உண்மையா சார் இது? பேஸ் மெட்டல்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா ஹேமர். ஓகே, சோ அது என்னக்க வீக் எக்கனாமிக் டேட்டா இன் யூஎஸ் அண்ட் யூரோப் அதை வந்து ஒரு பேஸா வச்சுட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ மெயினா இன்னைக்கு வந்து இசிபி மீட்டிங் யூரோப்ல இருக்கு. ஸோ அதுக்குடைய இம்பாக்ட் வந்து பேஸ் மெட்டல்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஏன் வந்து நிக்கல் வந்து ஒரு அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரஷ்யா என்ன பண்ணிருக்கான், அவன் எக்ஸ்போர்ட் பண்றத பேன் பண்ணிருக்கான் யூரோப்புக்கு அனுப்புறது. ஸோ இதெல்லாம் எப்படின்னாக்கா உங்களுக்கு கமாடிட்டியில ஒரு ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் வேரியேஷன்ஸ் வந்தாலே அதனுடைய இம்பாக்ட் வந்து பெருசா தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டன் ஷார்டேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த பிரைசஸ் யூ கேன் see immediate impact. அதே மாதிரி ஒரு டன் சப்ளை அதிகமா வந்ததுன்னா அதனுடைய இம்பாக்ட் வந்து இம்மீடியட்டா தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் பினாமினால உங்களுக்கு வந்து நிக்கல்ல வந்து ஒரு மாதிரி ஒரு டிசிஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கணேஷ். வணக்கம் அண்ணா, டார்கெட் சேதுராமன் சார் கிட்ட பேசுங்க கணேஷ். சொல்லுங்க சார். சார் குட் மார்னிங் சார். ஜிங்க் 145.95 பை பண்ணி வச்சிருக்கேன் சார். 145.95 சார். ஓகே, அது அப்படியே லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாமா, இறங்கிட்டு வெயிட் பண்ணலாமா சார்? ஆக்சுவலா ஜிங்க் பாத்தீங்கன்னாக்க லாங் அன்வைண்டிங் பொசிஷன்ல அது ஓடிட்டு இருக்கு இப்போதைக்கு. 145.40 நீங்க வந்து அது ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அப்படி பண்ணலனாக்கா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிட்டு 143.70 கீழே வித்து வாங்குங்க. அது வந்து 145 நீங்க கரெக்டா தான் எடுத்திருக்கீங்க, பட் திருப்பி அது இறங்குற மாதிரி இருக்கும்போது 145.40 அல்லது 145.30 வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எக்ஸிட் ஆயிருக்கணும். ஸோ லாங் அன்வைண்டிங் இருக்கிறதுனால வீக்னஸ் தான் இருக்கு இப்போதைக்கு. அதுல நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு வந்து ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு சாத்தியமானது, ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஃபியூச்சர் ட்ரேடிங் இல்ல, டே டு டே ட்ரேடிங்ல இருந்து எல்லாமே எங்களால வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அது வந்து ரிலவெண்டா என்ன வால்யூம் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்றதை பொறுத்து மெயினா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இந்த ட்ரேடிங்ல வந்து ஒருத்தர் இன்வால்வ் ஆகிறதே வந்து அன்றாட ஏர்ன் பண்றதுக்கு தான். ஃபியூச்சர் ட்ரேடிங் 15 days 20 days பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா அத மாதிரியும் கைடன்ஸ் கொடுக்கும். சரி, தொடர்ந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், cash market trading it is only to keep it for a long term. Future trading வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ராடே அந்த ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸை எப்படி வந்து கேப்சர் பண்ணி மார்க்கெட்ல இருந்து பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து கீ ஏரியா. ஸோ அதை வந்து கரெக்டா அந்த கைடன்ஸ் எடுத்து பண்ணாங்கன்னாக்க அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை வந்து திருத்திக்க முடியும். நிச்சயமா சார். சார் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரபாகரன். வணக்கங்க. சொல்லுங்க பிரபாகரன், உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்? 2 பேர்கிட்ட கேட்கணும். பேசுங்க சார். லட்சுமி நரசிம்மன் சார். சொல்லுங்க பிரபாகர். நம்ம என்னோட ராசி ரிஷபம், அப்புறம் ரோகிணி நட்சத்திரம். சொல்லுங்க. நமக்கு கமர்ஷியல் நுழைஞ்ச ட்ரைனிங் இல்லாம கொஞ்சம் அப்படியே லாஸ் ஆயிடுச்சு. இல்ல, இனிமேல் உங்களுக்கு கெயின் ஆகும் சார். நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம், க்ரூடு சில்வர்ல கான்சன்ட்ரேட் பண்ணா
அதாவது நாங்க சொல்றது எப்படின்னா கமாடிட்டினா ஒன்லி வாங்கி விற்கணும் இல்ல, வித்து கூட வாங்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் அணுகுனீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ஜென்ரல் ட்ரெண்டை நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம். அதை வச்சு நீங்களும் வந்து உங்களுடைய டைம் பொறுத்து நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். அப்படிங்களா? அதான் நம்ம ராசிக்கு பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பா பண்ணலாம். நீங்க உங்க ஃபுல் டீடைலோட கம்பெனி அணுகுனீங்கன்னா நாங்க உங்களுக்கு கைடன்ஸ். அவர்கிட்ட பேசணும். சொல்லுங்க பிரபாகர், கேள்வி என்னன்னு கேளுங்க. அவர்கிட்ட சார் இன்னைக்கு கோயம்புத்தூர் ட்ரைனிங் இருக்குல்ல சார்? நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு சார். ஆமா, சனிக்கிழமை. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜசேகர். வணக்கம். சொல்லுங்க ராஜசேகர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும்? நரசிம்மன் சார்ட்ட கேட்கணும். என்னுடைய ராசி வந்து பூரம் சிம்ம நட்சத்திரம். சொல்லுங்க. நான் வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணலாமா? எந்த கமாடிட்டில பண்றது? தாராளமா பண்ணலாம் சார். எல்லாருமே இந்த கமாடிட்டில வந்து யார் வேணா ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டைம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லதா இருக்கு. நீங்க கோல்டு அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணலாம். அகைன் நாங்க சொல்றது என்னன்னா 2-2.5 நாளைக்கு மேல மூவ்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. அந்த மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்றதுக்கு நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் அன்னைக்குன்னா எங்க கைடன்ஸ்ல நீங்க உங்களுடைய ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க. ஒரு நேயர் கேட்டிருந்தாரு செமினார்ஸ் வந்து எப்போ நடக்குது கேட்டாரு. செமினார்ஸ் அண்ட் லைவ் ட்ரேடிங் பத்தி சொல்லுங்க. எத்தனை மணி நடக்குது சார்? நாளைய தினம் செமினார் வந்து கோயம்புத்தூர் நடக்குது. அதுல வந்து கரன்சியை பத்தி நானும் போய் பேச போறேன். கமாடிட்டி பத்தி ஹரிகரன் பேசுறாரு. சோ இதுல வந்து புதுசா வரவங்களுக்கு கரன்சி அண்ட் கமாடிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதை தவிர திங்கட்கிழமை அன்னைக்கு லைவ் ட்ரேடிங் வச்சிருக்காங்க. சோ அதனால அந்த லைவா பண்ணும்பொழுது அவங்க வந்து புதுசா வரவங்களுக்கு, அதாவது ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாங்க இல்லையா, அது மாதிரி நாங்க என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் அதை அவங்க லைவா அவங்களே பண்ணிக்கும் பொழுதுதான் அதுல வந்து எங்கெங்க ப்ராப்ளங்கள் இருக்கு, அதை எப்படி பண்ணணும். இப்ப சார் சொன்னார் இல்லையா, ஜென்ரலா நம்மளுடைய சவுத் இந்தியன் மென்டாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்கி விற்பதுல தான் இருக்குமே வெளியே வித்து வாங்குற மென்டாலிட்டி வராது. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இந்த லைவ் ட்ரேடிங்ல பண்ணும்பொழுது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சு பண்ணும்பொழுது கான்பிடன்ஸ் லெவல் கூட வரும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாலசுப்ரமணியம். மேடம், மிதுன ராசி பார்வசம் எந்த கமாடிட்டி பண்ணா நல்லா இருக்கு? ஓகே, மிதுன ராசி சில்வர் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சில்வர் அண்ட் க்ரூட் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி நாங்க சொன்ன மாதிரி எப்பவுமே நல்லா இருக்கு ஒரு கமாடிட்டின்னு சொன்ன உடனே அதை வந்து வாங்கி தான் விற்கணும்ன்றது எல்லாம் கிடையாது. நீங்க வித்து கூட வாங்கலாம். அதுதான் மெயின். உங்களுக்கு வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் அணுக சொல்றது காரணம் என்னன்னா, இந்த மார்க்கெட்டே வந்து வித்தும் வாங்கலாம், வாங்கியும் விற்கலாம். அது ரெண்டுத்தையும் உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா தான் இதுல ஏர்ன் பண்ண முடியும். கரெக்ட். தொடர்ந்து பேசலாம் சார். கோவில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ். ஹாய் சார், நான் என்னோட கேள்வி 2 பேத்துக்கிட்டேயுமே. வந்து நான் 3 டேஸா என்னோடது வந்து மைனஸ்லயே போயிட்டு இருக்கு. நேற்று க்ரூட் பண்ணியிருந்தேன், ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன், கரெக்டா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அப்புறம் ஈவினிங்க்கு மேல க்ரூட் மறுபடியும் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட அமௌண்ட் அதுல இருந்து ஒரு 500 rupees பக்கம் இதாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் க்ரூட் பண்ண ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா இல்ல வேணாங்களா சார்? க்ரூடை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க நிறைய இம்பாக்ட் டேட்டா வந்துட்டு இருக்கு. அதாவது மெயினா பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இன்வென்ட்ரி, அந்த இன்ஃபர்மேஷன் நேற்றுக்கு வந்தது. பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து 1.8 மில்லியன் பேரல் வந்து குறைஞ்சிருக்கு டிமாண்ட். சோ ரெண்டாவது இந்த பக்கம் யுக்ரைன் ப்ராப்ளத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது எமர்ஜிங் கண்ட்ரீஸுக்கு வந்து சில கொடுத்திருக்கக்கூடிய தடைகள், அதை வந்து அவங்க எப்படி வந்து கண்ணோட்டத்துல கொண்டு வர போறாங்கிறத பார்க்கணும். சோ அத மாதிரி ஏதாவது ஈஸ் அவுட் ஆச்சுன்னா க்ரூடு விழுந்தாலும் திருப்பி நமக்கு வரக்கூடியது வந்து வரது வந்து டிமாண்ட்ல வந்து வரலன்னு வச்சுங்களேன், சப்ளையே இல்லைனாக்க டிமாண்ட் வந்து அதிகரிக்கும் பொழுது நீங்க வெளியில இருந்து வாங்கும் பொழுது என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்கா $2 $3 கூட ஏறலாம். ஆனா ஒரு டெசிசிவ் சிச்சுவேஷன்ல பார்க்கும் பொழுது க்ரூடு வந்து இப்பொழுதைக்கு வீக்ல தான் இருக்கு. எவ்வரி ரைஸ் வித்து வாங்குங்க க்ரூடுல. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாரதி. வணக்கம் மத்தியா. சொல்லுங்க பாரதி, உங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்? 2 பேருமே கேட்கணும். சேதுராமன் சார் கேட்கணும், எனக்கு அவரையும் கேட்கணும். பேசுங்க சார். ஃபர்ஸ்ட் நான் சேதுராமன் சார் கேட்டேன் சார். இப்ப வந்து நேச்சுரல் கேஸ் வந்து 242 ரூபா இருக்கு இல்லையா? இப்போ ஒரு லாட் வாங்கி வச்சா அக்டோபர் டிசம்பர்ல வந்து இட் வில் கோ அப் டு, ஐ திங்க் இட் வில் கோ அப் டு 350 அந்த மாதிரி போகும். அது வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாமா? அதை வந்து மறந்துட சொல்லுங்க. அவரையும் கேட்கணும் நானு. சார் நான் 3 நட்சத்திரம் தனுசு ராசி. நான் இதுல வந்து இப்ப சிங்க்ல நான் கிளையண்ட்
நேத்து வந்து ஒரு ஜிங்க் வந்து ஒரு 8000 ரூபாய் சம்பாதிச்சேன் 2 லாட்ல. அது ஜிங்க் மட்டும் தான் பண்றேன். இப்ப நான் கூட எல்லாம் பண்ணுவேன், ஜிங்க் க்ரூட் 2 மட்டும் தான் பண்றேன். அது இன்னைக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட பர்த்டே வேற 50 வயசு ஆகுது. அதனால தயவுசெய்து சொல்லுங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஹாப்பி பர்த்டே. நீங்க வந்து தாராளமா ரெண்டுமே பண்ணலாம். ஒரு 6 மாசத்துக்கு இப்ப அகைன் நாங்க சொன்ன மாதிரி எப்பவுமே வாங்கி விற்கணும்ன்றது நீங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா ஜெனரல் ட்ரெண்ட் அப்படி இருக்காது. ஜெனரல் ட்ரெண்ட் இறங்குறப்போ இந்த நேரத்துல இறங்கும் அப்படின்னு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, இந்த நேரத்துல ஏறும் அப்படின்னு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமு. நீங்க அதை பொறுத்து கிரேட் வெஞ்சர்ஸ் ஆனுக்குன்னா நீங்க கண்டினியூஸா ஏர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். நேச்சுரல் கேஸ் பத்தி பார்த்தோம்னாக்க யூஎஸ்ல வந்து வெதர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெல் சப்போர்ட்டட் இப்ப. சோ அதனால நேச்சுரல் கேஸ்ல மொமெண்டம் நெக்ஸ்ட் வீக்ல நல்லாவே வரும். தாராளமா வாங்கி விக்கலாம். நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஆஸ்ட்ரோ வந்து ஒன்லி ட்ரேடிங் மட்டும் பண்ணுவீங்களா, அதர் அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் கன்சிடர் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றீங்களா சார்? அது ஆஸ்ட்ரோல வந்து சொல்றீங்களா? எல்லா டோட்டல் கன்சிடரேஷன்ஸ் தெரியுமா அஸ்ட்ராலஜில வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது என்னன்னா இவங்க ஒரு ட்ரேடிங்க்கு என்ன வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். சப்போஸ் நான் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க வச்சுங்களா, தனிப்பட்ட நபர்கள் இல்ல இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவங்க, அவங்களுக்கு கூட வந்து எல்லாத்துக்குமே கைடன்ஸ் தானே. சோ எல்லாமே வில் கன்சிடர் டோட்டல் கன்சிடரேஷன். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஐயூப். வணக்கம் மேடம். பேசுங்க ஐயூப், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ அந்த பையன் செல்லிங் ரேஷியோ பார்த்து ட்ரேட் பண்ணலாமா சார்? சில சமயம் வந்து பையர் நிறுத்த இருந்தா கூட மார்க்கெட் செல்ல போகுது, செல்ல பையில போகுது. எப்படி சார் பார்த்து பண்ணலாமா? பை அண்ட் செல் பார்த்து, அதாவது இந்த எஃப்ஐ பார்த்து சொல்றீங்களா, பெஸ்ட் ஃபை பார்த்து சொல்றீங்க? ஐயூப் தொடர்புல இருக்கீங்களா? தொடர்புல இல்ல சார். எதுங்க ஐயூப் உங்க கேள்வி என்ன, நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அதாவது பையர் செல்ல ரேஷியோ பார்த்து ட்ரேட் பண்ணலாம். கரெக்ட். அதாவது நீங்க கேக்குறது என்னன்னாக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் கேக்குறீங்க. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து பார்த்து பண்ணுவது வந்து தவறுங்க. ஏன்னா மெயினா வந்து அது வந்து பாசிவ் ஆர்டர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ட்ரேட் எப்ப கன்ஃபார்ம் ஆகும், ஒரு பையரும் செய்யரும் செல்லரும் மேட்ச் பண்ணும்போது தான் அந்த ட்ரேட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரேட் கன்ஃபார்ம் ஆன உடனே தான் மார்க்கெட்ல அது மேல ஏறி இருக்கா இறங்கிருக்கான்னு அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ இண்டிகேட் பண்ணும். அதனால அந்த பையர் அண்ட் செல்லர் ரேஷியோஸ் நீங்க பாக்குறது வந்து ஒன்லி பாசிவ் ஆர்டர். தயவு செஞ்சு அதை வச்சுட்டு மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது வந்து தவறு. லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் நடந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வைத்து கொண்டுதான் நம்ம வந்து மார்க்கெட்ல வாங்குறதோ விற்கிறதோ பண்ணும்போது பண்ண முடியும். அதை வச்சுதான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல்ஸ்லயோ லெவல்ஸ்லயோ உங்களுக்கு எது கொடுக்கறாங்களோ அந்த ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணி நீங்க வாங்குறதோ விற்கிறதோ செய்யணும். மேலும் பேசலாம் சார். கோவிலிருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் அருண் பாபு. சொல்லுங்க அருண் பாபு, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா தெளிவா கேளுங்க சார். தொடர்புல இல்ல சார். நீங்க சொல்லுங்க, இரு தினங்களா வந்து கோல்டு வந்து ஒரு உயர்வடைஞ்சிருக்கு, அதாவது ஹை கொடுத்திருக்குன்னு சொல்லுவீங்க. இந்த டைம்ல வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா இல்ல பை ஆர் செல் பண்ணலாமா சார் கோல்டு? இப்பொழுதைக்கு வாங்கி விற்கலாம். ஆனா அதே சமயத்தில் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, அந்த வாங்கி விற்றாலும் அந்த டிமாண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இல்ல. அதனால எனி டைம் அதுலயும் ஒரு ஸ்லம்ப் வரலாம், வரக்கூடும். நெக்ஸ்ட் வீக்ல வரலாம். சப்போஸ் இப்ப வந்து ரஷ்யாவோட யுஎஸ் யூரோப் ஏதாவது பேசி இப்ப அவங்களுக்கும் பிரச்சனை வரும்பொழுது சோ ஏதாவது ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைகள்ல முடிவடைந்தால் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இம்மீடியட்டா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வராஜ். மேடம் வணக்கம் மேடம். லட்சுமி சார் பேசுறேன் மேடம். பேசுங்க செல்வராஜ். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஹலோ சார். என்னுடைய ராசி மேசராசிங்க சார். நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், லக்னம் மிதுன லக்னம் சார். எனக்கு கமாடிட்டி ட்ரேடிங் வந்து பண்ணா லாபகரமா இருக்குமா அப்படின்னு தெரியணும் சார் இந்த ஸ்டேஜ்ல. இல்ல தாராளமா பண்ணலாம் சார். கமாடிட்டில நீங்க எல்லா கமாடிட்டியுமே பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க கான்ஸ்டன்ட் டச்ல இருந்தாதான் உங்களால கமாடிட்டில சக்சஸ் பண்ண முடியும் சார். நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றீங்க, ஒரு கமாடிட்டி சொல்றீங்க, அது ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்குமா சார்? அது கமாடிட்டி பேசிக்கலி ஜெனரல் ட்ரெண்டுக்கும் அவங்களுக்கும் வந்து எல்லாருக்குமே கரெக்டா தான் இருக்கும். இதுல என்னன்னா தனி மனிதர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த அஸ்ட்ராலஜி பாக்குறதுன்றது எது கிடையாதுன்னா அவங்கள நேரம்ன்றது நேரத்துக்கும் குணத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற பாதை, அவங்க போற பாதை கரெக்டா இல்லையான்றது நம்மளுக்கு ஒரு தெளிவுப்படும். சப்போஸ் இஃப் தே ஆர் நாட் இன் ரைட் வே, அவங்க சரியா இல்லைன்னா அவங்கள கைட் பண்றதுக்கு தான் இதை வந்து நம்ம பண்றோம். அதர்வைஸ் ஜெனரல் ட்ரெண்ட் வந்து மோஸ்ட்லி நாங்க சொல்றது ஆல்மோஸ்ட் டைரக்ஷன் கரெக்டா தான் இருக்கும்.
மேலும் பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த். ஹலோ, சொல்லுங்க அரவிந்த், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் சேதுராமன் சார்ட்ட பேசணும். பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த லெவல்ஸ் வந்து எப்படி கணிக்கிறது? எப்படி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, கிளாசிக், கேமரா, உடல், ஃபிபனாச்சி, டிமார்க், இந்த மாதிரி நிறைய இருக்கு ஃபார்முலா. எப்படி வந்து கணிக்கிறது? இல்ல நம்ம சார்ட்டை பார்த்து எங்கெங்கெல்லாம் பையிங் பிரஷர் கிரியேட் ஆச்சு, எங்கெங்கெல்லாம் செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆச்சுன்னு பாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் வச்சு கணிக்கணுமா, இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி கணிக்கணுமா? ஆக்சுவலி இது எப்படி கணிக்கிறது, எப்படி யூஸ் பண்றது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். சார்ட் எல்லாம் வந்து ஓகே, பாக்குறது தவறு இல்ல, பாருங்க. அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நாலேஜ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக பாத்துக்கிற மாதிரி வச்சுங்க. மெயினா வந்து ஒரு 21 days டேட்டா, அதாவது ஓபன், ஹை, லோ, க்ளோஸ், இந்த டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்டாவை எடுத்துங்க. அந்த டேட்டா தான் சார்ட்டுக்கு இன்டர்பிரட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. இந்த லெவல்ல மேல போனா இது ஏறும், இந்த லெவலுக்கு கீழே வந்தா இறங்குங்கிறது இந்த டேட்டா தான் வந்து உங்களுக்கு சொல்லுது. இந்த டேட்டாவை நீங்க கரெக்டா வந்து பிளாட் பண்ணிட்டு டெய்லி எழுதிட்டு வரணும். நீங்க கையால எழுதும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து அது மைண்ட்ல நிற்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 நாளுடைய டேட்டா, இப்போ சில்வர்னு எடுத்தீங்கன்னா சில்வர் டேட்டா 5 நாள் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஓபன், ஹை, லோ, க்ளோஸ், இந்த டேட்டா இருந்ததுன்னா இந்த லெவலுக்கு மேல போகும்பொழுது உங்க மைண்டே வந்து பை சிக்னல் ஆர் செல் சிக்னல் இம்மீடியட்டா கொடுக்கும். நீங்க வந்து டிவிக்கு முன்னாடி உட்காரணுமோ இல்ல ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கணும் அவசியமே இல்லை. ரெண்டாவது, இந்த டேட்டாக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் பைலினியர் மெத்தட். எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல போட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இட் இஸ் காட் மோர் பிரஷர் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஒரு ஹைனா அது ஒரு பிரஷர் பாயிண்ட், லோனா ஒரு பிரஷர் பாயிண்ட். அந்த லோவை வந்து பிரேக் பண்ணும்பொழுது கண்டிப்பா வந்து ஒரு வாரமோ 10 நாளோ அந்த இடத்துல வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லெவல்ல அவங்க விற்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா யார் எந்த நேரத்தில் வாங்கியிருப்பாங்க, எதுல வைப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல அவங்களுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருப்போம். அதனால இதோட நீங்க சொன்னீங்களா இந்த வால்யூம் பிரஷர், இந்த வால்யூம் பிரஷரையும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஓரளவு 80% உங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ சார். நீங்க இங்க 2 பேர் அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வானகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நன்றி. நன்றி சார். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர்கள் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.